முருகு அப்படின்னாலே அழகு அப்படின்னு தானங்க அர்த்தம். ஓம் என்னும் பிரணவத்தின் வடிவமாக திகழக்கூடியவர் தான் முருகப்பெருமான். நம்ம முருகப்பெருமானை எப்படி வேணாலும் அழைக்கலாம். அதாவது முருகா, அப்பா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, குமாரசாமி, பாலகுமாரா, சரவணா, கார்த்திகேயா இப்படி பல பெயர்களால் அவரை நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா ஓடோடி வருவார் இல்லைங்களா? அப்போ முருகப்பெருமானை நம்ம கிருத்திகை நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்வதற்கு நம்ம தவறவே கூடாதுங்க. பரவாயில்ல, இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அப்படி செல்ல முடியாத நண்பர்கள் அனைவரும் நம்மளுடைய முருகப்பெருமானை பார்த்து நீங்கள் அவருடைய அருளை பெற்றுவிடுங்கள். முருகப்பெருமானின் அலங்கார பூஜை எப்படி இருக்குது, அவர் அழகாக இருக்கிறாரா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முருகப்பெருமானை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஓம் சரவண பவ அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவணபவ, வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கிறேன்.